அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக பொதுமக்கள் தாங்களாகவே சுய பதிவு அதாவது செல்ஃப் எனுமரேஷன் செய்யும் வேலைகள் ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை நடைபெற இருக்கின்றது. இணையதளம் வழியாக பொதுமக்கள் எவ்வாறு சுய கணக்கெடுப்பு எனப்படும் செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பூர்த்தி செய்வது என்பது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பணிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஜூலை 17 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை இணையதளம் வழியாக பொதுமக்கள் தாங்களாகவே சுய பதிவு மேற்கொள்ளும் செல்ஃப் எனுமரேஷன் பணியானது நடைபெற இருக்கின்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம் நாட்டில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 1872ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அதன் பிறகு நாடு முழுவதும் 1881ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கடைசியாக கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்த ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக அந்த பணிகள் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் 16 ஆண்டுகளுக்கு பின் அடுத்த ஆண்டு அதாவது 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. முதல் முறையாக டிஜிட்டல் வழியாக நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது வீடுகள் கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என இரு கட்டங்களாக நடத்தப்படும். அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதி வரை வசிக்கும் வீடு பற்றிய விவரங்களை சேகரிக்கும் பட்டியல் மற்றும் வீடுகள் எத்தனை என்ற கணக்கெடுப்பு பணி நடக்கும். அதன் முன்பு சுய கணக்கெடுப்பு பணி 17/7/2026 முதல் தொடங்கப்படுகின்றது. பொதுமக்கள் www.se.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களின் சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம். 16 மொழிகளில் பதிவேற்றம் செய்ய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணிகள் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. சுய பதிவேற்றத்துக்கு பின் ஒரு அடையாள எண் உருவாக்கப்படும். அதை பொதுமக்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். இந்த கணக்கெடுப்பின் போது வீடுகளின் நிலை, குடிநீர் வசதி, சுகாதாரம், மின்சாரம், இணைய வசதி, சமையல் எரிபொருள் வசதி, வாகனங்கள், உணவு முறை உட்பட 33 கேள்விகள் கேட்கப்படும். இது தேசிய மாநில உள்ளாட்சி அமைப்புகளின் திட்டமிடலுக்கு அடித்தளமாக அமையும். வீடு விவர பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகளுக்கு பின் 2027 பிப்ரவரி மாதம் நாடு முழுவதும் ஒரே கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கும். அதனுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணிகளும் நடக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இவ்வாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே பொதுமக்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முந்தைய சுய கணக்கெடுப்பான செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது பொதுமக்கள் தாங்களாகவே தங்கள் வீடுகளில் இருந்து சுய கணக்கெடுப்பு மேற்கொள்ளும் செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பூர்த்தி செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.se.census.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சென்சஸ் ஆஃப் இந்தியா 2027 ஆபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய சுய கணக்கெடுப்பை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து செய்யலாம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க சென்சஸ் பீரியட் கொடுத்திருப்பாங்க, சென்சஸ் கொஸ்டின்ஸ், டியூட்டோரியல் வீடியோ, யூசர் கைட் போன்ற அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. செல்ஃப் எனுமரேஷன் ஹோம் லிஸ்ட் ஆபரேஷன் பதிவு செய்வதற்காக இங்கே கொடுத்திருக்காங்க. செல்ஃப் எனுமரேஷன் HLO லாகின் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல உங்க ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இதுல கொடுத்திருப்பாங்க வெல்கம் டு செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் ஃபார் house listing operation HLO phase of census 2027. Through this portal you may provide information for HLO pertaining to your household. It will take around 15 to 20 minutes to complete the process. After confirmation and submission, you will be provided a self-enumeration ID, SCID, through SMS and email if provided. When the census enumerator visit your house, please share the SCID with her or him to facilitate completion of the HLO for your household. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை நீங்க பூர்த்தி செய்த பிறகு ஒரு SCID எனப்படும் 11 இலக்க ஐடி ஆனது உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அந்த ஐடியை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக உங்கள் வீடு தேடி வரும் அதிகாரிகளிடம் நீங்கள் சமர்ப்பித்தால் போதுமானது. இந்த போர்ட்டலை பூர்த்தி செய்வதற்காக 15 முதல் 20 நிமிடங்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ்ஹோல்ட் அதாவது வீட்டு தலைவர் அல்லது வீட்டு தலைவியின் பெயர், மொபைல் நம்பர் மேண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும். இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. உங்க நேம், மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை
அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் முன்பாக உங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 16 மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்க மொழியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்க ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். உங்கள் எஸ்சி ஐடியை உரிய கணக்கெடுப்பாளருக்கு ஒதுக்குக. வரைபடத்தில் உங்கள் வீட்டின் இருப்பிடத்தை குறித்ததை உறுதிப்படுத்தவும். வரைபடத்தில் சிவப்பு இருப்பிடத்தின் குறியீட்டை உங்கள் வீட்டின் மீதோ அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகிலோ நகர்த்தவும். குறிப்பான் ஏற்கனவே உங்கள் வீட்டின் மீது இருந்தால் அதை சிறிதளவு நகர்த்தி மீண்டும் உங்கள் வீட்டின் மீதோ அல்லது வீட்டிற்கு அருகிலோ நகர்த்தவும். மொபைலில் சுய கணக்கெடுப்பை செய்வதற்கு வரைபடத்தில் உள்ள சிவப்பு இருப்பிட குறியை 2 விரல்களால் நகர்த்தி உங்கள் வீட்டின் மீதோ அல்லது வீட்டிற்கு அருகிலோ கொண்டு வரவும். வரைபடத்தில் உங்கள் வீட்டின் இருப்பிடம் சரியான அடையாளம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. அந்த மாதிரி கொஞ்சம் நோட் கொடுத்திருக்காங்க. சரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுல 6 விவரங்கள் கேட்டிருக்காங்க. அமைவிட விவரங்கள், சென்செக்ஸ் வீட்டு விவரங்கள், பொது தகவல்கள், அப்புறம் வசதிகள், சொத்துக்கள், விவரங்களை சரிபார்த்து உறுதிப்படுத்தவும். இந்த மாதிரி 6 ஸ்டெப்பா கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல உங்க மாநிலத்தை தேர்ந்தெடுத்திருக்கோங்க. அதன் பிறகு மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அஞ்சல் குறியீட்டு எண் என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த மேப்ல உங்க இடத்தை, அதாவது உங்க வீட்டை நீங்கள் தேட வேண்டும். அதற்காக முக்கிய நில அடையாளத்தை உள்ளிடுவோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்க இடத்தின் பெயர் என்டர் பண்ணிக்கோங்க. இடத்தின் பெயர் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல அக்குரேட்டா உங்க இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதன் பிறகு தேட அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேப்ல இந்த மாதிரி நகர்த்தி உங்க வீட்டின் அருகே இந்த பாயிண்ட் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் வசிப்பிடத்தின் அமைவிடம் இங்க செலக்ட் ஆயிடுச்சு. அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சேமிக்க அண்ட் அடுத்து, அதாவது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட் வந்துருச்சு. அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும். மாநிலம் யூனியன் பிரதேசம் கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு, மாவட்டம் கன்னியாகுமரி, உங்கள் இருப்பிடம் கொடுத்திருக்காங்க. உங்கள் வீட்டின் இருப்பிடத்தை உறுதிப்படுத்தவும். இடம் தவறானதாக இருந்தால் உங்கள் எஸ்சி தரவு கணக்கெடுப்பாளருக்கு வழங்கப்பட மாட்டாது. தேர்ந்தெடுத்த இருப்பிடத்துடன் தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க இருப்பிடம் சரியானதாக இருந்தால் ஆம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தவறானதாக இருந்தால் இல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அமைவிடம் நீங்க செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டிக் வந்துருச்சு. அதன் பிறகு அடுத்த ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். சென்செக்ஸ் வீட்டு விவரங்கள், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீட்டு விவரங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு கட்டிடம் முழுவதுமோ அல்லது கட்டிடத்தின் ஒரு பகுதியோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தனித்து இயங்கக்கூடிய ஒரு பகுதியோ சாலை அல்லது பொது தாழ்வாரம் அல்லது படிக்கட்டு ஆகியவற்றிலிருந்து தனியானதொரு பிரதான நுழைவு வாயிலை கொண்டிருந்தால் அது சென்செக்ஸ் வீடு என்று சொல்லப்படும். அடுத்ததாக சென்செக்ஸ் வீட்டின் தரையின் பிரதான கட்டுமான பொருள், அப்புறமா சென்செக்ஸ் வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள், சென்செக்ஸ் வீட்டு கூரையின் பிரதான கட்டுமான பொருள், சென்செக்ஸ் வீட்டு நிலைமை, அந்த மாதிரி வீட்டு விவரங்கள் கேட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்து புரிந்து கொண்டு அதன் பிறகு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். எல்லா தகவல்களுமே பூர்த்தி செய்த பிறகு சேமிக்க அண்ட் அடுத்து, அதாவது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா ஆம் டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அடுத்த ஸ்டெப் கேட்டிருக்காங்க. பொது தகவல்கள், குடும்பத்துடன் தொடர்புடைய தகவல்கள் கேட்டிருக்காங்க. இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை, குடும்ப தலைவரின் பெயர், வீட்டு தலைவரின் பெயர், குடும்ப தலைவரின் பாலினம், வீட்டின் உரிமை நிலை, வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை, இக்குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. வீட்டின் உரிமை நிலை கேட்டிருக்காங்க. சொந்த வீடாக இருந்தால் சொந்தம் எழுதிக்கோங்க. வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு உள்ளது, வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லை, மற்றவை. நீங்கள் வசிக்கும் வீட்டின் நிலைமை குறித்து தான் இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். வாடகை வீடாக இருந்தால் வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லை என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும். வாடகை வீட்டின் நிலைமை விவரங்களை தான் இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இக்குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து சேமிக்க அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குடும்பத்திற்கு கிடைக்கும் வசதிகள் கேட்டிருக்காங்க. குடிநீருக்கான பிரதான ஆதாரம், குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம், விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள், கழிப்பிட வசதி, கழிப்பிட வசதியின் வகை, கழிவுநீர் வெளியேற இணைப்பு, வளாகத்துக்குள் குளிக்கும் வசதி, சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி PNG இணைப்பு வசதி, சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள் போன்ற வீட்டின் வசதிகளை கேட்டிருக்காங்க. இவைகளையும் தெளிவாக டிக் பண்ணிக்கோங்க. வீட்டு வசதிகள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து அடுத்ததாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வரும். நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா ஆம் டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் விவரங்கள் கேட்டிருக்காங்க. ஐந்தாவதாக சொத்து விவரங்கள். குடும்பத்தில் உள்ள சொத்து வியாபார நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டாலும் கூட அது அக்குடும்பத்துடைய சொத்தாக கருதப்படும். அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. வானொலி டிரான்சிஸ்டர் வசதி உள்ளதா ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. ஆம் எனில் ரேடியோ மூலம், கைபேசி, ஸ்மார்ட் போன் மூலம், இதர சாதனங்கள் மூலம். அப்புறமா தொலைக்காட்சி உள்ளதா, இணையதள வசதி உள்ளதா, மடிக்கணினி வசதி உள்ளதா, தொலைபேசி மற்றும் கைபேசி, ஸ்மார்ட் போன் உள்ளதா, மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபைல், கார், ஜீப், வேன், குடும்பத்தில் உட்கொள்ளும் பிரதான உணவு, தானியம், கைபேசி எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 விவரங்களையும் பூர்த்தி செய்த பிறகு கடைசியாக முன்னோட்டம், அதாவது வீட்டு விவரங்கள் ப்ரீவியூ கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரீவியூவை ரேட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. இருப்பிட தகவல்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீட்டு விவரங்கள், நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே சரியாக இருக்கிறதா என்பதை
செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. வரைவாக நீங்க சேமிக்கலாம். திருத்தலுக்காக திரும்பவும் நீங்க பின்னாடி சென்று திருத்தங்கள் தேவைப்பட்டால் திருத்திக் கொள்ளலாம். 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சுய கணக்கெடுப்பு படிவம் சமர்ப்பிக்கப்படும். உங்களுக்கான செல்ஃப் எனுமரேஷன் ஐடி ஜெனரேட் ஆகும். வரைவாக சேமிக்கவும் அப்படின்னா நீங்க டிராப்டாக இந்த இணையதளத்திலே சேமித்துக் கொள்ளலாம். பிறகு எப்ப வேண்டாலும் நீங்க சமர்ப்பிக்கலாம். திருத்தலுக்காக திரும்பவும் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேக் செக்ஷனுக்கு போகும். அடுத்தபடியாக நீங்க ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள விரும்பினால் திருத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இங்கே அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய பொதுவான கேள்விகள், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு குறித்த கேள்விகள் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. நீங்க வேணும்னா சரிபார்த்து கொள்ளலாம். வரைவாக சேமிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாட்டா கூட நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். வெளியேறிக்கிட்டு எப்ப வேணாலும் நீங்க திருப்பியும் வந்து உங்க விவரங்களை சரிபார்த்து சப்மிட் பண்ணலாம். ஜூலை 31, 2026 வரை உங்களது தகவல்களானது டிராப்டாக இந்த இணையதளத்தில் சேமிக்கப்படும். அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காவே எரேஸ் ஆகிவிடும். அதற்கு முன்பாக நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஒரே டைம்ல நீங்க வேணா சமர்ப்பிக்கலாம். உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட் வரும். இறுதியாக சமர்ப்பித்தல். இறுதியாக சமர்ப்பித்த பிறகு தரவில் எந்த மாற்றமும் செய்ய சாத்தியமில்லை. நீங்கள் நிச்சயமாக தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஆம் டிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா நீங்க சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க சுய கணக்கெடுப்பானது பதிவு செய்யப்படும். வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சுய கணக்கெடுப்பு படிவம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சுய கணக்கெடுப்பு ஐடி, அதாவது எஸ்சி ஐடி இங்க கொடுத்திருப்பாங்க. 12 இலக்க எஸ்சி ஐடி இங்க உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, SMS வழியாகவும் இந்த ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் HLOவை முடிக்க இந்த எஸ்சி ஐடியை கணக்கெடுப்பாளருடன் பகிர்ந்து கொள்ளவும். இல்லையெனில் கணக்கெடுப்பாளரால் புதிய கணக்கெடுப்பு கோரப்படலாம். எஸ்சி ஐடி உங்கள் மொபைல் மற்றும் மின்னஞ்சலுக்கு வழங்கப்பட்டிருந்தால் அதை மின்னஞ்சலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுதான் உங்க எஸ்சி ஐடி. இந்த ஐடியை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் படிவம் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. எளிய முறையில் வீட்டிலிருந்து உங்கள் மொபைல் மூலமாகவோ அல்லது கணினி வாயிலாகவோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய செல்ஃப் எனுமரேஷன் படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். மிகவும் எளிய முறையில் நீங்கள் பூர்த்தி செய்யலாம். நீங்கள் இவ்வாறு சுய கணக்கெடுப்பு செய்யவில்லை என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் உங்கள் வீடு தேடி வரும் பொழுது ஒவ்வொரு கேள்விகளாக நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும். நேரத்தை மிச்சமாக்க இவ்வாறு உங்கள் வீடுகளில் இருந்து சுய கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.